மாப்ள இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா, வேணாம்டா மாப்ள. அப்படியா? அப்ப இதை முடிச்சிருவோம். அடடே 10 கோடி மாமே. இருக்கட்டும். என்ன இப்போ இத பார், நாம முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு காரு பங்களான்னு லைஃப்ல செட். டாய் சுடுகாட்டுல செட்டில் ஆகுற வயசுல லைஃப்ல செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சர்க்கரை போட்டு விட்டா சுகர்ல இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா. போங்கடா போங்கடா. டாய் டாய் கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்ட பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாரு. பூரம் பென்ஷன் குரூப். இந்த போ போ போ. டேய் என்னடா லுக்கு? இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா போறேன்ப்பா. உன்னை எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பார்க்கறது உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க? என் அப்பா வயசு இல்லை சார், என் அப்பனே அவன்தான். இதே விளையாட்ட காலமுறை வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் இவங்கள கொல்லணும். லைஃப்ல அவன் ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் ஏன் சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவள வெளி குமார் ஓம்பரி எழுதுவான்டா. வாடா புதுமாடா. எப்படா கல்யாணம்? ஆகஸ்ட் 31. அப்புறம் எல்லாரும் நைட்டே வந்துருங்கடா. குடிக்கிறோம்னா கூப்பிடாம நாங்களாம் கூடிடுவோம்டா. அப்புறம் எல்லாரும் அவங்க பிராண்ட் வாங்கிட்டு வந்துருங்கடா. செருப்பு பிஞ்சு போயிரும் மிஞ்சு. கஞ்ச பிசினாரி. கல்யாணம் நடக்காதுடா, கல்லை விட்டு எறிவோம். மீறி நடந்துச்சு யாழ் மண்டபத்துக்கு முன்னாடி வந்து கக்கா போவேன். சரக்குக்காக எந்த எல்லைக்கும் போவோம். என்ன வேணும் சொல்லுங்கடா. அப்படி கேள்றா. எர்ரா பத்திரிக்கை திருப்புடா எழுதிக்க. விஸ்கி புல்லு புல்லானா புல்லுதான் எழுது. பிராண்டி புல்லு. தம்பி நமக்கு ஒரு 90s எவனாவது குடிச்சிட்டு மிச்சம் வச்சிருப்பேன், அதை எடுத்து குடிச்சுக்க. எழுதிட்டியா? மாப்ள எனக்கு குட்டி எனக்கு ஒரு சோடா போடா. 3 பீர்ரா. 3 பீர். இவன் 3 பீர் அடிச்சானா உனக்கு காலையில கல்யாணம் நடக்காது. பரவாயில்லையா? மாப்ள மாப்பிள்ள 3 பீர்ரா. ஏதோ ஒன்று சொல்லுங்கடா. லேட் ஆகுது, வாடா போலாம் மச்சான். 12 மணிக்கு ஒரு அப்பாயின்மென்ட். ஓகேடா. எழுதிக்கடா. குட்டியான சைடுஸ்லாம் சொல்லிரு. அதெல்லாம் பாத்துறேன். கொல்லிமலை கொயாக்கா இப்படி பலவித காயிலே பக்காவா செஞ்சுதான். ஜில்கு சிப்பா ஜில் ஜில் ஜிங்குச்சா லேக்கே. பெரியோர்களே, தாய்மார்களே, இதுவரை நீங்கள் எத்தனையோ கட்சிகளை பார்த்திருப்பீர்கள். எந்த கட்சியாவது உங்களோட வறுமையை போக்குச்சா? ஜிங்குச்சா நம்ம கிட்ட குரல் கொடுக்கற. ஜிங்குச்சாவா? சாமி அவனை விடாதீங்க சாமி, விடாதீங்க. சரி உங்களோட பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வு. ஜிங்குச்சா லேக்கே. அடிங்கோப்பன் தன்னால முட்டா பையன். டென்ஷன் ஆயிட்டா. கடை காலி பண்ணுவா. பின்னாடி போங்கடா தரீண்டா. என்ன கட்சிக்கு உயிர் எடுக்குது. இதுவரைக்கும் இருட்டா இருந்த உங்க வாழ்க்கைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா இருட்டல நடக்குது வெளிச்சத்துக்கு வந்தா காரி தூணு துப்புவாங்க. அரே கண்ணே பாண்டி வானம் கப்பிலேரும் மரியாதை கட்டி போடும். கட்சி ஆரம்பிச்சதுக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடாம போல இருக்கேன். எங்க விட்டுனே தெரியலையே. உங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் எங்கள் தலைவர் சாத்தான் சர்மா அவர்கள். மலச்சிக்கலை தீர்த்து வைக்க முடியுமா? மலச்சிக்கலா? ஐயோ, மலச்சிக்கலை ஏங்க எப்ப தீர்த்து வைக்கும்? தீக்கிறேன் பாரு. சாப்பிடுங்கோ கும் கும் லேக்கியம். சாப்பிடுங்கோனா சும்மா சல்லுன்னு கலகலகலகலன்னு போ. இப்ப பாரு கீரை மாத்துறேன். வாழ்க்கை உயர்த்த போற ஒரே சின்னம் அது எங்களோட சிக்கன் சின்னம் தான். சிக்கனை மறக்காதீர்கள், சிக்கனை மறக்காதீர்கள். சிக்கன் தான் வாழ்க்கை கூட வர போறது. சிக்கன் தான். சிக்கனை சாப்பிடாதீங்க, அது சிக்கன் பண்ணும். சிக்கனை மறந்துருங்க. சிக்கனை தொட்டு நீ கெட்ட. இன்னையோட நீ செத்தே. யாரா நீ? நான் நாட்டு வைத்தியர். எந்த நாட்டுக்கு வைத்தியர்? பஞ்சாமிரத்தை காட்டி பதவியை வாங்கிட்டு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பஞ்சத்துக்கு அடிபட்ட பக்கி அத கெடுக்க மாட்டேன். யோ மாமா, என்ன தகராறு பண்ணிட்டு இருக்க? வெறுப்பேத்துறா மாப்ள. டேய் அந்தால அந்த பக்கம் சோம்பா பிடி வித்தானா, நீ ஒரு பக்கம் லேகி வைடா. எதுக்கு வியாபாரிகளை சண்டை போட்டுக்கிறீங்க? என்னது சோன் பப்படி விக்கிறவனா? ஆமா மாமா. டேய் நான் யார் தெரியுமாடா? தோஜந்தகி கட்சியோட தமிழ்நாட்டுக்கு ஒரே தலைவன்டா. தோஜந்தகி முடியல கோழி பறக்குது. எது எப்படியோ அவங்கள ஒண்ணு சேர விடாம பாயிண்ட்களை அள்ளி வீசிட்டு வந்துட்டு இப்ப 1000 பேர்த்த உடனே சேர்த்தாகணும். மாமா 1000 பேர் ஒரு 10,000 பேரை ஈஸியா சேர்த்துடலாம் விடு. அப்படியா மாப்ள? நீங்க மட்டும் ஆளை சேர்த்துட்டீங்க. இந்தா சரவணா, இன்னையில இருந்து நீ தான் செயலாளர், நீ தான் பொருளாளர், நீங்களாம் செயற்குழு உறுப்பினர், பாதுகாப்பு அதிகாரி. இந்தாடா சிங்கிச்சா. கடைசி அவங்க முடிவுதான் என்னடா? யோ ஆரம்பத்துல இருந்து முடிவதாயா போய ஓடு. ஏய் யார்கிட்ட மோதுற? வீரசிங்க மாதிரி ஒரு அரசு பகச்சுக்கிட்டு வாழ்ந்துருவீங்களாடா? போ ஒரு தலைவன்கிட்ட போய் சொல்லு, விடிகிறதுக்குள்ள ஒரு தலைவனோட தலையெழுத்த மாத்தி காட்டுறான்டா இந்த கல்யாணம். பார்க்கலாமா? பாப்பமா? ஏய் அதையும் பாத்துறோம்டா. பாப்பம்டா. நம்ம கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை ஃபர்ஸ்ட் போஸ்டர் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும். அரே
2 பேர் இருக்கிறேன்னா நான் போட்டோ எடுக்கிறேன். ஒருத்தர் வெளியே போ. எது 2 பேரா? ஆடா, டேய், நான் ஒருத்தன் ஒருத்தனாடா இருக்கேன். டேய் நோவாம நீ போட்டோ எடுக்கணும் பணம் தாண்டா எடுக்கணும் அறிவு கேட்டவனே என் அங்கிள் நான் பணமாடா டேய் பண்ணி பயல நல்ல காரியத்துக்கு போட்டோ எடுக்கும்போது அபிசவனமா பேசுறியடா. அது இல்ல அங்கிள் உங்களை பத்தி 4-3 வார்த்தை சொல்லி புகழாரலாம் அதுக்காக தான் மாமா நீ போஸ்ட் கொடு. டேய் ஒழுங்கா எடுக்க சொல்றா. டேய் ஏறா அப்படிதான் மாமா என்ன வைக்கிறேன் நீ? சரி வரை வைக்கிறேன் இல்லையா? கையை மேலே தூக்குறேனா? நல்ல கையை மேல தூக்கு. இப்படியா? ஓகேவா? மாப்பிள என்ன மாப்பிள இது? இது எதுக்கு? அது வந்து ஜிக்னாஸ்ரீ வரல போட்டோ எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. ஏறா. இது கட்சி தலைவரை வரவேற்க அடிக்கிற போஸ்டர். இதுல மாமா போட்டோ வரணும். अच्छा இது ஜிக்னாஸ்ரீ வரவேற்க அடிக்கிற போஸ்டர். இதுல ஏன் போட்டோ பசங்க போட்டோ வரணும். बहुत अच्छा. அது என்ன கவரு? வீரசிங்கம் போட்டோ இருக்கு, கருப்பு கொடி மேட்டர் இருக்கு. கன்ஃபியூஸ் வேண்டாம், கரெக்ட் சொல்றேப்பா. இது உங்க மாமா போட்டோ சிக்கன் கட்சி. ஓகே. ஜினாசி போட்டோ, உங்க போட்டோ, உங்க ஃப்ரெண்டு போட்டோ, கபடி மேட்டர் இருக்கு. பக்கா வரும். சூப்பர். டேய் எதுவும் கன்ஃபியூஸ்ல ஒண்ணு இல்லையா? கிளியரா இருக்கல? பக்கா இருக்கே, பக்கா வரும். தைரியம் அவனுக்கு. ஜிக்னாஸ்டிக் கேக்குதா? ஜிக்னாஸ்டிக் அந்த மனுஷன் இல்ல திருந்தவே இல்லப்பா. மாமா ஆமா இல்லடா. ஏமா அடிக்காதீங்க மாமா. நீ அம்மி அரைக்கிற போது என் நெஞ்சு வலிக்குது பாரு. அழுத்த கடிக்கிறான் பாரு, காட்டெருமைக்கு பிறந்தவன். அடி பலமா இருக்கு, எடுத்து வை. அப்பா இவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாதுப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மான கட்டவன். அடுத்த முறை வாயிலேயே மிதிப்பா. இனிமே தப்பு பண்ண மாட்டல்ல. நான் என்னடா தப்பு பண்ணேன்? வாடா போலாம். மாமா என்னடா என்ன ஏன் அடிச்சீங்க? வண்டி போன பிறகு போஸ்டர் பாடுறா. டேய் யாரா இந்த போஸ்டர் அடிச்சது? சொன்ன மாதிரி செஞ்சுட்டா பாஸ் அந்த கல்யாணம். அவனை சும்மா விடக்கூடாது. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த கல்யாணத்துக்கு கருமாறி நடக்கணும்டா. போய் தூக்கிட்டு வாங்கடா. சார் ஆல்மோஸ்ட் அவன் டெரரிஸ்டா தான் சார் இருக்கணும். நான் டீடைல் அனுப்புறேன் சார். சார் அப்ப இந்த கேஸ் ரொம்ப ஜாக்கிரதை டீல் பண்ணு சார். யோ என்னையாது? மத்திய அமைச்சர் மல்ஹோத்ரா வரவை எதிர்த்து மனித வெடிகுண்டா மாறுவேன்னு ஒருத்தன் பப்ளிக்கா இப்படி ஊரறிய போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கான். ஏயா அப்ப உள்ள என்ன மாதிரியான வெப்பன்ஸ் வச்சிருக்கான்? யோ உள்ள போங்க. அந்த பக்கமா போய் சரவுண்ட் பண்ணுங்க. நல்லா கேட்டுக்கங்க. தொண்டர்கள்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லணும். எது வேணாலும் நடக்கலாம். நாம பண்ற அலம்பல்ல பாராளுமன்றமே பதறணும். ஐநா சபையே அலறணும். இந்த இடத்துக்கு பாம்பு வச்சிருக்கான். ஆமா அது கொதிக்க கொதிக்க கொடுத்துட்டு போறல. என்ன கருமாந்திரது? எதை ஆசிட்டு மாதிரி இருக்கு. உன்னை கொல்ல போறேன். ஆசிட்டா ஐயோ நான் எங்கட ஆசிட்டா ஊத்துனேன். இது எதிர்கட்சிக்காரன் சதி. என்னது மத்திய அமைச்சர் எதிர்த்து நான் கருப்பு கொடி காட்டுறேன்னா இதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணமாடா? நம்ம தலைவனை சேர்த்து வச்சு போஸ்ட் எடுத்து கவலைப்படுத்துறீங்க. எங்கடா போஸ்ட ஒட்டுனே? வீரசிங்கத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நீ சிக்கிட்டியேடா. வாடா வாடா. ஒருத்தன் கூட டயர்ட் ஆகலையே. 10வது ரவுண்ட்ல பிரஷா விரட்டுறாங்களே. இதுக்கு மேல ஓடி பிரச்சனை இல்ல. என்ன பண்றாயா? பாகுபலி நீ இப்ப பாலி. கலவரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். டெக்னிக்கல் அட்டாக் பண்றாங்க. நீங்க உடனே சென்ட்ரல் போர்ஸ் அனுப்புங்க சார். டேய் நீ இன்னும் போகலையா? நீ இன்னும் போலையா? இதா போறேன்டா. ஐயோ வந்துட்டாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல சரவணன் இருக்கேன். அட பாவிகளா, ஒரு போட்டோவா மாத்தி போட்டு என்ன போட்டு தலை முடிவு பண்ணிட்டீங்களே. வாங்கடா கல்யாணம் லெஃப்ட்ல போய்டாடா. நான் ரைட்ல போறேன்டா. இவங்க வேற கேம்ப்ல ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஓடி போயிடுறாங்க. யோ சீக்கிரம் ஏறு. நீயா யோ முன்னா சீக்கிரம் ஏறி தொலை. ஆபத்துக்கு பாவம் இல்ல. போட்டு 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 தலைவனா வர வேண்டிய என்ன இப்படி தலைமறைவா ஓட வச்சுட்டியாடா? மாமா சும்மா வா. அந்த குடிகார போட்டோகிராஃபர் பண்ண பிரச்சனை இல்ல. எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? உயிருக்கு நான் உத்தரவாதம். பேசாம வா. டிபார்ட்மெண்ட் வண்டிங்கிறது சரியா இருக்கியா? வேண்டாம்டா ரிப்போர்ட் நான் மாட்டிக்கிறேன். ரிப்போர்ட்டாடா. ஹலோ சார், சார் கொஞ்சம் கூட்டு ரோட்ல இறக்கி விட்டுருங்க சார். என்ன சார் பிரச்சனை? கல்யாணம்னு ஒருத்தனை பிடிக்கணும். சிக்க மாட்டேங்கிறான். அவனால இது வரைக்கும் 7 போலீஸ்காரங்க குத்துயிரும் கொலையுயிரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாருங்க. இவ்வளவு கலவரம் நடக்கிறப்பையும் ஒரு வீட்டுக்குள்ள பூந்து ஒரு கிழவிய சாமி சரணம் காம கொடூரம் தம்பி. நல்ல வேலை கிழவி அலறி கத்துனதுனால அவ கழுத்துல கிடக்குற 5 பவுன் நகையை அத்துக்கிட்டு ஓடி இருக்கா. அட போய் சாமி. எவ்வளவு? 5 பவுன் தங்க சங்கிலிப்பா. அந்த கல்யாணத்தை சுட்டு பிடிக்கிறது தான்ப்பா என் குறி. கல்யாணம் கூப்பிட்டீங்களா சாமி? செருப்பால் அடிப்பேன். தம்பி ஏதாவது சொன்னீங்க? அவன் கிடைச்சனா செருப்பால் அடிக்கணும் சார். நீங்க பிடிச்சி கொஞ்சம் அப்படி லெஃப்ட்ல நிறுத்துங்க. நல்லா இருப்படா.
உயிரோட தான் இருக்கேன். நீ 2 நாள்ல ஆளே அனுப்புது இல்ல கம்பெனி உன் மேல கேஸே போடுது. யோ என்ன விளையாடுறியா நீ? போன மாசம் நான் 3 பேர் அனுப்பிச்சு வச்சேன். அது 2 பேரோட உயிர் கவலைக்கிடம்னு சொல்றாங்க. உன் ஒட்டகம் அந்த கடி கடிச்சிருக்கா ஒருத்தனை. वो सब शेक नहीं जानता ஆளே அனுப்பு. இந்த பாரு எவனா சூசைட் பண்ணிக்கணும்னு வருவான். வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? பாப்பா சரவணா என்ன இவ்வளவு தூரம்? மூர்த்தி சார் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த ஆள் இருக்க கூடாது. ஏதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா சார் துபாய் போகணும்னு ஆசைப்படுறாரா இல்ல சிங்கப்பூர் போகணும்னு ஆசைப்படுறாரா? மாப்பிள்ள நான் சிங்கப்பூரே போறேன் மாப்பிள்ள. துபாயில தான் சம்பளம் நிறைய கிடைக்கும். சரிடா. ஆக்சுவலா வேலை என்னன்னா என்ன வேலைனாலும் செய்வாரு. டேய் என்ன வேலைனாலும்னா? மாமா கவலைப்படாத, நல்ல வேலையா கொடுப்பாங்க. மாப்பிள்ள வீரசிங்க போன் பண்ணியா? கேப்ப மாப்பிள்ள சொல்றேன் கேளு இந்த சம்பந்தல். வாடா நீ சேஃப். யோ வீரசிங்க போன் நீ அட்டெண்ட் பண்ணா அவன் சேட்டலைட் மூலமா ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவான். அப்ப சரி. கமிங். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன டோர் திறந்து பீரோ உள்ள வருது? யோ மாமா பயப்படாதயா. ஏன்டா சொல்லிட்டு வரக்கூடாதா? கேக்குக்கு அடிமை ரெடி ஆயிடுச்சு. எத்தனை வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. ஒரு பக்கம் என்கவுண்டர் போலீஸ், இன்னொரு பக்கம் ஃபயர் ரேஞ்சர் போலீஸ், இன்னொரு பக்கம் டிராபிக் போலீஸ். தலைவரே இவனால ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இவனை உயிரோடு பிடிச்சு கொடுத்தா 50 லட்சம், பணமா மடிச்சு கொடுத்தா 1 கோடி ரூபா. அட பணத்துக்கு பிறந்த பொணமே காசுக்காக என்ன சாகடிக்க பாக்குறீங்களேடா? யோ மாமா அதுக்கெல்லாம் நீ வர்த்தி இல்லையா? போலீஸ் தான் தேவையில்லாம பொருளை கிளப்பி விடுறாங்க. நீ கண்டிப்பா துபாய் போற. 1 கோடி ரூபாய் அடி உங்க துபாய் அனுப்புறான். மூர்த்தி சார் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மாமா துபாய்க்கு போயே ஆகணும். டன். மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். மார்னிங் சார். ஹலோ சார். ஹலோ ப்ளீஸ் பி சீட்டட். நைஸ் டு மீட். நம்ம கையை தானே கொடுக்க வந்தா, கல்ல உருண்டி எடுக்க வரலையே. கஞ்ச பிசினாரி. பிரதர் நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வரேன். 2 வருஷம் ஆச்சு நான் வெயிட் செக் பண்ணி. கடைசியாக நான் வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் 140 கிலோஸ். ஏன்னா வெயிட் செக் பண்ணும்போது மூட் அப்செட் ஆகுது. பிரதர்ஸ் நீங்கள் யோசிச்சிருக்கலாம் வரும்போது என்ன எவ்வளோ பெரிய எம்டி ஸ்டூல் மேலே உட்காந்துருக்கானேன்னு. ஆமாம் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த சேரில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். படிப்படியாக என் சைஸ் ஏறி 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 இப்போ என் சைஸுக்கு சேரு தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து அதே சேரில் மறுபடியும் உங்கள் 2 பேரால் என்ன உட்கார வைக்க முடியுமா? சார் எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை மாசமா? 10 செகண்ட் தான். எப்படி? கண்ணை மூடுங்க. மாப்பிள்ள கவுண்ட் பண்ணு. 1 2 3 8 9. போதும். சார் கண்ணை திறக்காதீங்க. அப்படியே வாங்க 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 வாங்க. காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்படியே லைட்டா பேக்ல போங்க. அப்படியே பாடியை லூஸ் பண்ணுங்க. உட்காருங்க. வெயிட் அதுக்கு சென்டர்ல போடுங்க. குட் பாய். இப்ப கண்ணை திறங்க சார். Yo booty. Clap clap clap. Glob glob glob. யோ புடிண்டு தானே யோசிக்கிறீங்க. டாண்டாடாங். இந்த சைடுல இருக்கிற கைப்பிடி தான் சார் உங்க பாடியை உள்ள போக விடாம தடுத்து இருக்கு. இத படக்குன்னு உடச்ச உடனே நீங்க ஜடக்குன்னு உட்காந்துட்டீங்க. இட்ஸ் சிம்பிள். என்ன சார் பாக்குறீங்க? எனக்கும் வரும்போதெல்லாம் என் பையன் சிரிக்கிற வீடியோ பார்ப்பேன். சேரை உடைச்சதுனால ஏதாவது செலவாகும்னு கோவப்படுறாரோ? தம்பி சார் இவருக்கு நம்ம ஃபுட் லிஸ்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. நல்ல வேலை சார். இவன் பண்ண வேலைக்கு நீங்கள் எங்கே வேணான்றீங்களோன்னு பயந்துட்டேன் சார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வடை பொங்கல், சம்டைம்ஸ் பூரி மசாலா சார். 11 o'clock ஷார்ப்பாக டீயும் பிஸ்கட்டும் கொடுத்துருவோம். அப்படியே லஞ்சுக்கு வந்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம். இது கூட 3 விதமான நான்வெஜ் கிரேவியும் உண்டு. இது இல்லாமல் வேண்டிய டைமில் மோர் சார். சாயந்தர டைமில் சமோசா பஃப். வாய்க்கு ருசியாக சாப்பிடலாம் சார். எவ்வளோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடுமா? வெயிட் லாஸா? யோ குண்டா, இதெல்லாம் சாப்பிட்டா வெடிச்சிருவையா? வாட்? வைப்ரேட் மோட். ஷேக் வர்றதுக்குள்ள போன எடிடி. உன் சித்தப்பா தான். பேசு பாரு. ஹலோ மாமு, நான் தாண்டி பேசுறேன். அப்பா சொல்லுங்க. சரவணன் நல்லா இருக்கானா? பாத்தியா, கட்ட பொண்டாட்டி நான் குத்து கல்லாட்ட இருக்கும்போது என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம சரவணனை பத்தி மட்டும் விசாரிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோ, தம்பி ரொம்ப நல்லா இருக்காருங்க. இருந்தே ஆகணும். என்ன போன வாரம் கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, லொக்குன்னு 2 தடவை இரும்பிடுச்சு. என்ன இருமுறானா? பாத்துக்கிட்டு சும்மா வாடி இருந்த
அவனுக்கு சுக்கு காப்பி வச்சு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தேன். ஊருக்குள்ள யாருக்கு வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் கொடு. கேட்டுக்கிட்டடி சரவண பத்தி உங்க சித்தப்பா என்ன பேசுறாரு? சரிங்க, வேற என்ன மாமா விஷயம்? அடியே, நான் புதன்கிழமை அன்னைக்கு இந்தியா வாரேன். நான் வர்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேனே, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாமா ஊருக்கு வராரா? ஐயோ டேய், என் பொண்டாட்டிடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா, பேசாதீங்கடா. குட்டியானே பேசாதடா. அதான் பேசவே இல்லையடா. பிடிச்சிருவாளே. பிரதர் அண்ட் ஆல் பிரதர்ஸ் ப்ளீஸ் கோஆபரேட். என் பொண்டாட்டி ஃபோன் பண்றான். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. பொண்டாட்டி ஃபோன் பண்றலாம், கொஞ்சம் பேசாம இரு. பிரதர், உங்க வாட்ச் பேசணும், அப்புறம் கழுவிக்கிறலாம். பொண்டாட்டி ஃபோன் பண்றான், கொஞ்சம் அமைதி. மாஸ்டர் டேய், சகப்பு சட்டை, பேசாம இருங்கடா. ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னு சத்தம் வராதா? என்ன பேசுற? அதான் நான் பார்த்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பஸ் போடுற? விளக்கமாறு பிஞ்சிரும். ஒழுங்கா நான் சொல்றத வாங்கிட்டு வா. அப்படியே குழந்தைக்கு பால் பாக்கெட் ஒன்னு வாங்கிட்டு வந்து. சரிடா. எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல சீக்கிரம் வா. ஓகே. ஷபா, இன்னைக்கு தப்பிச்சாச்சு. தேங்க்யூ யுவர் கோஆபரேஷன். தம்பி ஆரம்பிடா. மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், கண்டினியூ. டேய் தாடி, நீ கலவரத்தை கண்டினியூ பண்ணு. ஓகேண்ணா. எங்க ஏரியால வந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்க? இந்த ஒற்றுமை மட்டும் இந்தியாவில் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு, நாடு எப்பவோ வல்லரசா இருக்கும்டா. ஊருக்குள்ள ஒரு வயல காணும். ஐயோ அம்மா. கம் ஆன் गाइस. மாமா, நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுல இருந்து கை காலே ஓடல மாமா. அடியே ஊரு கட்டவல, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் வர்றது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேல. மாமோ, என்ன? அங்க பாரு மாமோ. அப்படியே திரும்பி இப்படி பாரு. ஏண்டா அவளே லூஸ் ஆகிட்டீங்களேடா. மாமா, நலங்கார முடி எடுத்துக்குள்ள வா போலாம். அடியே, இவன் எங்கடி கூப்பிடுறான்? அடிக்காத மாமே, என்ஜாய் பண்ணு. ஏண்டி சரசு, உன் சித்தி இந்த குத்துறா? மாமோ, அவங்க கிளாசிக்கல் டான்சர். என்ன நம்ம வீடு மாதிரியே இருக்கு? நம்ம வீடு தான், ஆனா இப்ப கட்சி ஆபீஸ். ஸ்டாப் இட். கட்சி ஆபீஸா? யார கேட்டடி விட்ட? என்ன மாமு, துபாயில இருக்கும்போது சரவணனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணா நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நான் தான். அதான் உங்க அண்ணன் பொண்ணு வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நினைச்சு, அதான் நம்ம வீட்டை விட்ட. சொல்லேன்பா. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்க. ஆனா எங்க அத்தை கொடுத்தது எங்க மாமாவுக்கே தெரியலையே. அடிங்கடா. நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஆடு மாமா. என்ன பேச்சு பேச்சு தாடி வச்சிருக்கீங்க? ஆடு. ஆடு. போடு. பார்க்க முடியல. எங்கடா அவன்? நிறுத்திடு. சரி, உதவி ஏதோ அப்படி நினைச்சு விட்டுட்ட. வாடகை எதுவும் பேசலையே? சீச்சி, அதெல்லாம் நான் எதுவும் பேசலங்க. லீஸுக்கு விட்டேன். 6 மாசமா 1 வருஷமா? 99 வருஷத்துக்கு. 99 வருஷத்துக்கா? இவன் லீவுக்கு வந்தாலே போக மாட்டேன், லீஸுக்கு வந்தா எப்படி போவேன்? குறா. ஆமா, ஓகேல ஓபன் பண்ணு. இஸ்மாயில் பிரேஸ், கெட்ட மாமு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கேனா? 10 உன்னை போட்டோ எடுத்திருக்கேனா? நீ துபாய் போயிருக்க. குவார்டருக்கு பிறந்தவனே. எனக்கு வாழ்வளித்த வல்லலே, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அறிஞரே, இந்த கட்சிக்காக தனது இல்லத்தையே தானமாக கொடுத்த கொடை வல்லலே. பொறுங்க. இப்பொழுது நமது கட்சியின் மூத்த உறுப்பினரும் நமது மாமாவுமான திரு கல்யாணம் அவர்கள் தன்னுடைய துபாய் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் துபாய்க்கு ஓடி போய் விட்டதாக சிலர் பேசியதை என் காதால் கேட்டு ஓட விட்டதே நாங்க தானே. நான் ஏன் துபாய்க்கு ஓட வேண்டும்? உள்ளூர்ல இருந்தா உன்னை சுட்டு கொன்னு இருப்பானுங்க. வச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? துபாய் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியால் ரொம்ப ஆழமாக தள்ளப்பட்டதாக எனது Facebook ஃப்ரெண்ட் ஆஸ்காத் சர்மாவும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வாசிம் கானும் கெஞ்சி கேட்டதால் நான் துபாய் சென்றேன். மாமா, கட்சி சார்பா ஒரு சின்ன நினைவு பரிசு. என்ன அன்பளிப்பு? இந்தா மாமா, உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். சிக்கன் கட்சிக்கு தலைவனாக வேண்டிய என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு நீ தலைவன் ஆயிட்டேல, இத கூட நான் விட்டுருவேண்டா. ஒட்டகத்துக்கு பாட்டு பாடி பாலை கறந்து அந்த காசு அனுப்பி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுனா
அதே வீட்டை உன் கட்சி ஆபீஸா மாத்தி அதை என் கையாலேயே திறக்க வச்சு கொடுத்தீங்க வர ஒரு gift எனக்கு. டே சரவணா, என்னைய ஒட்டக மேய்க்க விட்டேல ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா, நீ துபாயில ஒட்டகம் மேய்ச்சியா? இல்ல, அட ஆமாமா தேனு, நான் ஒட்டகம் மேய்ச்ச விஷயம் ஒரு துளி வெளியில கசஞ்சாலும் ஓ சித்தப்பண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. இது போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சந்தோஷம். அது சரி, நான் திரும்பி வரும்போது பொட்டி கடை வச்சிருப்பான்னு நினைச்ச அந்த சரவண கட்சி தலைவன் ஆகிறதுக்கு காரணம் நீதானா? ஆமாம்மா, ஒரே ஒரு போஸ்ட் அடிச்சு என் போஸ்டிங்கவே பிடுங்கிட்டாமா. உடனே கூட வாச்சித்தப்பா, இப்பவே நான் உனக்கு அந்த பதவியை வாங்கி தரேன். தேனம்மா அவசரப்படாத, எனக்கு பதவி முக்கியம் இல்ல, அவன் நடு ரோட்டுக்கு வரணும், வர வைப்பேன். அது வரைக்கும் நாம 2 பேரும் கோமா இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ராஜ தந்திரம். ரைட் சித்தப்பா. ஆமா, இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கு ஒரே எதிரி அந்த சரவணன் தான். அவனை காலி பண்றதான் நம்மளோட லட்சியம். டீல்? டீல். ரமேஷ் செல்ஃபி எடுக்கிறோம் வாடா. கண்டிச்சு வளர்ந்து சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கலாம். அவன் தாங்க என்ன ஃபர்ஸ்ட் பேசின வாடாண்டியா. அதுலடா வயிறு சீக்கிரம் வாடா. சாகட்ட அவன் கிட்ட புடுங்க. அதுக்கு வாடா போறான்னு பேசுறா. மரியாதை வேண்டாம். முதல்ல நீ க்ளோஸ் பண்ணு. ரெடிடா. இங்க பாரு. ஐயோ பக்கிகளா, செல்ஃபின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க ரமேஷ். 1 செகண்ட்யா. இப்ப பாருங்கடா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரே ஒரு செல்ஃபி. யா ஷூர். தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. காட் பிளஸ் யூ. டே, செல்ஃபிங்கிறது இந்த மாதிரி குல்பிங்களோட உரைச்சிக்கிட்டு எடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. உங்களை மாதிரி பசங்க டு பசங்க கிடையாது. டெக்னாலஜி ராங்கா யூஸ் பண்ணாதீங்க, புரியுதா? ஓகே பிரதர். அங்க ஒரு குல்பி உங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா? ஷியர். எங்க? அங்க பாருங்க. செல்ஃபி. வீட்டுக்கு வா, செல்ஃபி எடுக்க முடியாம பண்ணிடுறேன். செல்ஃபி தான் ஒன்னு கல்யாணம் பண்ணக்கப்புறம் என்னத்த. மதா கதா சதா. சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா. என்னை காப்பாத்துப்பா. என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாற்றி அடிக்கலைன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க அன்னைக்கு நாங்க ஃபோன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அட சண்டால பய சரவணா, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டதுனா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் மேய்ச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிட்டு துபாயில நீ ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி, பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோமா. மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம். அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானா. ஐயோ, கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரு. அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி சாப்பிடுங்க. என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. சக்சஸ்.